Hello all, this is Niranjana. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு brownie செய்றோம். Actually எங்களுக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு 3 days லீவு. அதனால என்ன பார்க்கிறது, வேலை என்ன பார்க்கிறதுன்னு தெரியாம ஒரு வேலை பார்க்க போறோம். இதுவரைக்கும் நாங்க brownie ட்ரை பண்ணதில்ல. Actually நாங்க ஒரு பெரிய brownie addict. எங்க வீட்ல கொடுக்கிற மொத்த காசுமே நாங்க brownieக்கு தான் செலவு பண்ணுவோம் எங்க ரூம்ல இருக்கவங்க. ஸோ நாங்கள் சரி இன்றைக்கே நம்ம புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ப்ரௌனி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண நல்லா சிவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன். காலையில் காவையா எந்திரிச்சு இன்னைக்கு ப்ரௌனி செஞ்சே ஆகணும் நின்னா சரி நான் சிவனேன்னு தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தா சரி எப்படியோ சொதப்பலாக தான் பண்ண போகிறோம். அதே ஒரு விலாகாக எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கவர் பண்ணுறேன். அவள் ஏதோ சொல்கிறா பின்னாடி இருந்து காமிக்கிறேருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் இவ்வளோ கொக்கோ பவுடர் இதுதான் நாங்கள் போட போகிறோம். கொக்கோ பவுடர் கொஞ்சம் காஸ்ட்லிங்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட்ற கொக்கோ பவுடர் எடுத்து போட போகிறோம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா காவியா பட்டரையும் சாக்லேட்டையும் எதுவும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கா. மெல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கெட்டில் டபுள் பாயில் மெத்தட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஏன் காவியா டபுள் பாயில் மெத்தட் பாருங்க, பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட். ஓகேவா, நான் உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன். நாங்கள் சமைச்சு அது நல்லா வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ரெசிபிஸ் எல்லாம் கீழே ஆட் பண்ணுறோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டு இருக்கா அப்படி பிரைவசி எடுக்கிறாங்க. இது என்னோட பிரைவசி. ஊத்துறத ஆக்சுவலி காய்ஸ் நான் முட்டை அடிச்சிட்டு இருக்கும்பொழுது இடையில காவியா டபுள் பாயில் பண்ணிகிட்டு இருந்த சாக்லேட்லாம் பண்ணிட்டோம். இப்போ சர்க்கரையை காவியா இதே பேர் என்ன, இப்படி பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சளிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி தாங்க அடிக்கடி எனக்கு இடையில மறந்து போயிடும். அவருக்கு மெமரி லாஸ், பழசெல்லாம் மறந்துட்டாரு. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். பேப்பர் வாங்க காசு இல்லாத காரணத்தால் நாங்களே ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட்டர் பேப்பர் நாங்களே செய்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, A4 ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அதில் பட்டரை தேய்ச்சி உள்ளே வச்சிருவோம். ஆக்சுவலி நாங்கள் அந்த கப்பில் தான் நாங்கள் ப்ரௌனி மேக் பண்ண போகிறோம். எங்கள்கிட்ட வேறு பாத்திரம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மைதா மாவு ஜலிச்சுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பண்ணது சுகரு, இப்போ மைதா மாவு. நாங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம் கைஸ். காவியா காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா டிப் டப்பாக போட்டுட்டு கீழே நைட் பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே ஸ்டைலாக காஸ்டியூம் போட்டு சூப்பராக நிற்கிறாரு இவர் தான்டா எங்கள் அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. நானே ஃபேமிலி அபி காவியா ப்ரௌனிக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுவா அபி. நீ என்ன A4 ஷீட் தானே எடுத்துக்கோ அபி. உயிர் வேணுமோ எடுத்துக்கோ. ஆக்சுவலி இப்போ காசு இல்லாமல் வாங்கின குட்டி கொக்கோ பவுடர் கொட்டுறோம். ஆக்சுவலி கொக்கோ பவுடர் ரொம்ப இதுவே காஸ்ட்லி. காசு இல்லாமல் இல்லை, ஒரு பாக்கெட் 25 ரூபா. 25 ரூபா. இது லாஸ்ட் இயர் கொக்கோ பவுடர் சும்மாவே நாங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கி கீழே கொட்டணும். ஆனால் இப்போ காசு இல்லாமல் இந்த கொக்கோ பவுடர் 25 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். இப்போ பண்ண முடியாது. இப்போ என்ன காவியா கொட்டுற? வெண்ணிலா பவுடர். நம்ம ஊரில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்ப்பாங்க. நாங்கள் இங்கே வெண்ணிலா எசன்ஸ் இல்லாதனால வெண்ணிலா பவுடர் இல்லை. வெண்ணிலா எசன்ஸ் இருக்குது, பட் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. இதுதான் வெண்ணிலா. இந்த ஊரில் இப்படி தான் இருக்குது வெண்ணிலா. பாருங்க, வெண்ணிலா. ஓகே, இல்லை வண்ணிலாவோ எங்களுக்கு தெரிஞ்ச அரைக்குறை ரஷ்யனில் படிக்கிறோம். வெண்ணிலா எசன்ஸ் வண்ணிலா அவ்வளோதான். ஸ்மெல் சூப்பராக இருக்குல்ல. இது அது பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா. ஒரு ஸ்பூன் போட்டேன். கடைசியாக எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன்.
ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. பட் இது கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு எங்களுக்கு தெரியல. யூடியூப்பில் அக்கா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ரிவ்யூ சொல்கிறோம் உங்களுக்கு என்ன. அப்படி பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஜாலியாக இருக்கா அபி? அப்படி வேண்டாம், இங்க கீழெல்லாம் ஒரு நீ இது எடுத்து இப்படி போடு. நம்ம கேக் தமிழ அந்த நேரம் கண் பார்த்து போன நேரம் ஏதோ ஆச்சு. வந்தாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. நான் சொன்னேன் இப்படி போட்டுடலாம் கவியா. வேண்டாம் நீ நல்லா இது பண்ணி. அங்கிட்ட ஊத்தாதீங்கடா, நடுவில் வச்சு ஊத்துங்கடா. எங்கிட்ட ஊத்துறோம் நாங்க? சைட்லலாம் அது ஃபர்ஸ்ட் ஊத்துனது தான். ஒன்னொன்றுக்கும் 3 ஸ்பூன் போதும் கவியா. போதும். இதுவே நிறையா வந்துரும்டா. கொஞ்சம் எடுத்துருக்காவியா. காய்ஸ், இதுதான் எங்களுடைய ஹாஸ்டல் கிச்சன். காவியா வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கா குக்கரில் வச்சுருக்கா. இதுதான் நம்ம ஸ்டாண்ட், விலைங்க மலிவான ஸ்டாண்ட். ஓகேவா? 20 minutes later. தீஞ்சிச்சு. ஆஃப்டர் 25 minutes நாங்கள் ப்ரௌனி வெந்த பிறகு எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலி நான் தான் பிச்சு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு. நீ சாப்பிட்டு பார்க்கவே எப்படி இருக்கு சொல்லு. சொல்லு. சக்கரை கம்மியா இருக்கு. அப்புறம் வெந்திருக்கா? நல்லா இருக்குங்க, வெந்திருக்கு. நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு ட்ரை. ஆனால் தயவுசெய்து நீங்கள் எதை செஞ்சுருவீங்க, நல்லா எக்ஸ்பர்ட் இருந்தால் செய்யுங்க. நாங்கள் சும்மா எங்களுக்கு தோணுதுன்னு நாங்கள் செஞ்சோம். ஓகே, சாப்பிட்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.